ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கேம் பிளேயோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ஜம்ப் அப்படின்ற கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட போகிறோம் கைஸ். ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கைஸ் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் எழுதி போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேயா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 காசு கொடுத்துட்டானுங்க. ஸோ நம்ம 30 காசு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஜம்ப் கொடுற ஆவல் தான் கைஸ். ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ ரொம்பவே வேறு லெவலான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விங்ஸை வந்து வாங்க போகிறோம் நண்பர்களே. ஸோ ஃபஸ்ட்டு விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 ஸ்பீடு. ஸோ நெக்ஸ்ட் விங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா தேவைப்படுது. ஸோ இங்கே பாருங்கள் ஒருத்தன் யாரோ ஒருத்தர் எனக்கு பெட்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பெட்டு எங்கே கிஃப்ட் பண்ணுறது? இங்கே இருக்குது, இந்த பேக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பெட்டு கொடுத்துருக்காங்க 100 HH பெட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். யார் அவன் தெரியல. எங்கே ரொம்ப நல்லவனா இருக்காங்க. சார் நமக்கு ஏதோ பெட்டு கொடுத்துருக்கான். ஸோ இது எங்கள் ஒரே நிமிஷம் குச்சிடலாம் பாருங்களேன் HHங்க. ஓ மை காட். இருங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு விங்ஸ் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். 85 எல்லாத்தையும் வாங்க முடியுதுப்பா நம்மளால். கைஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லாம் விங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறேன் கைஸ். நான் அடுத்த வேர்ல்டுக்கே போய்டுவோம் போலியே. கைஸ் இன்னொரு HH பெட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். இவன் உண்மையிலே வேறு லெவலான ஃப்ரெண்டுங்க. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸே பண்ணக்கூடாது நம்ம கைஸ். யார் கைஸ் இவன்? டெக்னாலஜின்னு ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாரோ தெரியலங்க கைஸ். ஓகே ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஸோ எல்லா பேட்டும் வாங்கிட்டே இருக்கிறோம். அடிங்கப்பா ஏன் காலியாக பாருங்களேன். அந்த எச்சி கொஞ்சம் கூட காலியாகுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் காலியாகுது. அடேங்கப்பா ஏங்க இதாங்க நம்மளால் கடைசியாக வாங்க முடிஞ்சுது. யாருங்க அந்த டெக்னாலஜி? ஏன்னாங்க அந்த டெக்னாலஜியை பார்த்தே ஆகணுங்க. இப்போ கூட பாருங்கள் ஏதோ ஒரு பெட்டு கொடுத்துருக்கான். என்ன பெட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இந்த பெட்டை வந்து கொடுத்துருக்கான். ஸோ எக்கிப் பெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். ஸோ எக்கிப் பெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஐயே போயிடுச்சுங்க. எப்பா கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏறிடுவோம். ஸோ இது 11 கிலோமீட்டரா. ஸோ இது மேலே ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ அடுத்த வேர்ல்டுன்னு வேறு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்த வேர்ல்டுக்கெலாம் நம்ம போய் ஆகணும். ஸோ ஓகே ஸோ நம்ம அடுத்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கான முடிவு எடுப்போம். ஓகே ஸோ இங்கே இருக்கிற அந்த கோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போ வந்து இது யாருன்னு தெரில. ஹாலி அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 250 ஐஐயா. ஓகே 250 ஐஐஏ. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரியான விங்ஸ் வைப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு ஏற்ற விங்ஸ் எதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் அதை வைக்கிறேன். என்னடா இது? இதை கொடுத்துவோம். எக்கிப் கொடுத்தாச்சு. ஓகே ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்கிப் கொடுத்தாச்சு. ஓகே ஸோ இது எக்கிப் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதோட விங்ஸே சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுறான் பாருங்கள். நான் சொன்னேன்னா இல்லையா? ஸோ இந்த விங்ஸு மாற்றினா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற முடியும். இங்கே பாருங்கள் இந்த 3 பெட்டு தாங்க ரேரு. HH கொடுத்துட்டாங்க. HH பெட்டு கைஸ். என்னால் இப்போ கூட நம்ப முடியல. ஸோ ரொம்ப ப்ரோ பிளேயராக இருப்பார் போல் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் ரொம்ப நன்றிங்க அவருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே ஸோ அடுத்த இங்கே பாருங்கள் எவனோ ஒருத்தர் நின்றுருக்கான். டாக்குன்னு கொடுப்போம். ஐ ஆம் த டவர் ரெடி டு கன்வென்ஸ் ஹரி அப் ஸ்நாக் டைமா. நமக்கு வந்துட்டான். எப்பட்றா? நம்ம டீமெட்டாக மாட்டாங்க. உட்காந்து நிற்கிறோம் நம்ம டீமெட்டாக வந்துடணும். ஓகே இவங்ககிட்ட டாக் கொடுப்போம். திஸ் டவர் இஸ் ஸோ ஹை கிளம் எக்ஸாஸ்ட் யூ மேட் டூ கிளாட் மீட் டு யூ. ஓகே ஸோ நீங்கள் 2 வாட்டி என்ன மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஓகே சரி 100 ரூபாலாம் எந்த மூளைக்கிட்டாடி. நான்லாம் இப்போ எவ்வளோ பெரிய இது கப்பு கலெக்ட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே ஸோ கீழே போயிடலாம். இப்போதைக்கு நம்ம 2 கப்பு தாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம். இருங்க ஸோ கீழே போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த வேர்ல்டு இதோ இருக்குங்க எதிர்க்கே இருக்குது. ஸோ டெலப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ இருக்குங்க. முட்டையை ஆட்ச் பண்ணுறதா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் நம்ம அடுத்த வேர்ல்டு போகிறதுக்கான பார்ப்போம். என்னென்ன வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம்.
அடுத்த வேர்ல்டுக்கு வேண்ட 10 கப்பு தேவைப்படுது. ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், ஹிமாலயாஸ், நேபாள், மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்னா ஈஃபில் டவரில் தான் இருக்கோம். ஸோ அதனால டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்த கப் ஓகே, ஸோ லாஸ்ட்டு கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட்டு கப் வந்து கலெக்ட் பண்ணி வந்தாச்சுங்க. ஸோ 10 கப் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேர்ல்டுக்கு வந்து போயிடலாங்க. ஸோ அடுத்த வேர்ல்டு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா 10 கப்பு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 கப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. நியூயார்க், USA, எம்பையர் ஸ்டேட் பில்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டெலபோர்ட் ஆகிடுவோங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க, சூப்பராக. ஸோ இது பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஸோ விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விங்ஸ் வந்து வச்சுப்போம். இதுக்கப்புறம் வர விங்ஸ் வந்து வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன கலர் வைக்கலாம்? ஸோ இது நல்லா இருக்குங்க கலரு பார்க்கறதுக்கு. ஸோ இது பில்லியன் ஸ்பீடு. ஓகே, இது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ட்ரில்லியன் தேவையா? நம்மக்கிட்ட இல்லாத காசா? ஓகே, இது ஒரு ஹேட்ச் போட்டுருவோம். ஹேட்ச் போட்டால் என்ன கொடுக்குறானுங்க அப்படின்றத பார்ப்போம். ரேர் கொடுத்துட்டானுங்க. எத்தவனே டார்க் பேர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இருங்க பார்ப்போம் என்ன கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. 32 மில்லியன் தான், பட் நம்மக்கிட்ட எச்சே இருக்குங்க. ஸோ எதுக்கு நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடலாம். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுறாங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த ஏரியா, கொஞ்சம் பரவாயில்ல. சைட்லலாம் நல்லா பில்டிங்லாம் நல்லா ஏற்றி வச்சுருக்கானுங்க. ஸோ அடுத்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கப்பு வேணும்னு நான் மறந்து போயிட்டேன். அடப்பாயிலா, அடுத்த வேர்ல்டுக்கு எவ்வளோ கேட்பானுங்கன்னு வேறு தெரியாது. இது வேறு. ஓகே கைஸ், அந்த டெக்னாலஜி கண்டி இல்லைனா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோங்க. ஸோ இந்த கப்பு 5 கப்பு கொடுத்துக்கிறானுங்க. இங்கே ஒருத்தன் 10ன்னு கிடக்குறான். இவங்ககிட்ட பேசுவோம். வாவ், லுக் ஹூ மேட் த எம்பையர் ஸ்டேட் பில்டிங், வெல்கம் டு நியூயார்க் அட்வென்ச்சர். ஓகே, நீ ஏன் வேறு கௌபாய் ஹேட்டு கொடுத்துருக்கான். எல்லாம் எதுக்கு கொடுக்குறானுங்கன்னே தெரியாமல் கொடுத்துட்ருக்கானுங்க. சரி, எனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது கீழே ஃபுல்லாக மேகமாக இருக்குது. என் வீடு வந்துச்சுங்க. கரெக்டாக மேகத்துலேருந்து வரோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ போட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ செம்மையாக இருக்குங்க இந்த வீடு. ஓகே, ஸோ நியூயார்க் எம்பையர் பில்டிங். ஸோ நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான், முடி வச்சுக்கிட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. தெரியாமல் பாருங்கள். இப்போது 2 கிலோமீட்டரில் இருக்கான் பாருங்கள். நம்ம தாங்க இந்த சர்வர்லேயே ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஐயோ போயிட்டான்டா ஒருத்தன். இல்லை நம்ம தான் ஃபாஸ்ட்டே இருக்கிறதுலையே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் நம்ம பார்க்க நமக்கு அப்படி தெரிகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 கப் இருங்க. அடுத்த வேர்ல்டு எவ்வளோ கப்பு கேட்குறானுங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு குழப்பமாயிட போகுது. ஓகே, ஸோ கிரவுண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த டெலபோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கேட்குறானுங்க அப்படின்றத பார்ப்போம். இதை போட்டிருக்கானுங்களே, ஃபாலோ நெக்ஸ்ட் அப்டேட் டீமன் வெர்சஸ் ஏஞ்சல். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டீமல் வெர்சஸ் ஏஞ்சல். அடப்பாவீங்களா, 100 கப்பா? அதுக்குள்ளே இந்த வீடியோவே முடிஞ்சிடும் போலையே. அடப்பாயிலா, அந்த 100 கப்பை நம்ம அடுத்த வேர்ல்டை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன் கைஸ். ஸோ ஃப்ளைட் டு ஸ்பேஸுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்கே வேறு ஒருத்தர் ரிக்வஸ்ட் கொடுக்குறானே, போதுண்டா, ஏற்கனவே எங்கிட்ட நிறைய பெட்ஸ்லாம் இருக்குது, நீ தனியாக வந்து எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஓகே, ஸோ இங்கே நிறைய பேர் வந்து நம்ம தான் ப்ரோ பிளேயரு. கப்பு வந்து பார்த்திங்கன்னா 5 தான் கொடுக்குறானுங்க. 100 சேர்க்க சொல்கிறானுங்க. எப்படி தான் நான் 100 சேர்க்க போடுறனோ தெரியல. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணிடலாங்க. அதாவது இந்த பேசாமல் இந்த கிளைமேட் ஜம்ப் அப்படின்ற கேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமுலேட்டர் தான். இது இங்கே ஏதோ சீசன் நியூன்னு போட்டிருக்கு. சீசன் இது இங்கே ஐயோ ஃப்ரீ. இது இங்கே பாருங்கள், எனர்ஜி கிறிஸ்டலு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோபக்ஸ் கேட்குறேன் நினச்சடா. இப்போயே நினச்சேன், என்னடா இன்னும் ரோபக்ஸ் கேட்கலையே நினச்சேன். பார்த்தா கேட்டானுங்க. ஓகே, ஸோ 5 கப்பு இருங்க. அதை கீழே போயிட்டு எனர்ஜி அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பேக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேக் ஆப்ஷனில் இதுதான் இங்கேருந்து போடணுமா என்ன? ஃபியூஸ் பண்ணி பார்ப்போம். இதை ஃபியூஸ் பண்ணி பார்த்தா ஃபியூஸ் ஃபெயிலுன்னு வருது. இதுவும் ஃபியூஸ் ஃபெயிலுன்னு வருது. அப்போ அந்த இது எதுக்கு கொடுத்தானுங்க? அந்த கியர் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, பூஸ்ட் இருக்குது, செவனுக்கு பெட்டு இருக்குது. அந்த எனர்ஜி ஏதோ கொடுத்தானுங்களே, அது பேர் நடா மறந்து போச்சு, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. என்ன கொடுத்தானுங்கன்னு தெரில. இங்கே வேறு எக்ஸ்நாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ரீரோல்னு இருக்குது. ஐயோ என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலையாடா இந்த கேமில். 100 கப்பு சேர்க்க சொல்கிறானுங்க, ஏதோ பண்ண சொல்கிறானுங்க. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைம் போட்டு விட்ருவோம். ஐயோ ஆட்டோ கிளைமா ஆஃப் ஆயிடுச்சுங்க. எல்லாம் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. ஸோ நமக்கு மேலே இருக்கானுங்களா நமக்கு கீழே இருக்காங்களா? இங்கே வந்து இன்னொருத்தன் இங்கே இருக்கான் பாருங்கள், நம்மள மாதிரியே ஒருத்தன். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து தாண்டிட்டோமா. இங்கே பாருங்கள் நம்ம கையில் 23 ஐயோ வாயில் நொழிய மாட்டேங்குது. 23-6 இருக்குதுங்க. 23-6 ஜேஜே இருக்குது. இல்லை நமக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருவேளை நம்ம யூடியூபர்ஸ்லாம் நம்ம வந்துட்டாங்களோ உள்ளே தெரியலையே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் மக்களே. ஸோ லைக் பண்ணவே மாட்டீங்க பார்க்குறவங்களாம். ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் வச்சிட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குங்க. ஓகேயா? ஸோ வந்து நாங்கள் ரேஸ் நடத்த போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1K சப்ஸ்கிரைபரை வந்த உடனே இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1K லைக் கொண்டு வர வச்சுருங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோ போட்டு ஸோ அந்த என்ன ரேஸ் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோபக்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே வாங்கி தரேன் கைஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேயா? ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ 30 கப்பு சேர்த்துருங்க பேசின இருக்க கேப்லேயே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பூஸ்ட் வேறு +2ன்னு இருக்குது. ஸோ யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரில. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் கூப்பிட்டு வரல பேசாமல். நானும் அதாவது என்னோட குட்டி சிஎஸ்கேவும் வந்து பார்த்திங்கன்னா அதே என் தம்பி தான். என்னோடய குட்டி சிஎஸ்கேவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா விளாட்ணும். ஸோ ஃப்ளைட் டு ஸ்பேஸு. ஸோ அந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அந்த கேம் வந்து பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துடும் கன்ஃபார்மு. ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளைமன் ஜம்ப் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் டு ஸ்பேஸ் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 கிளைமன் ஜம்ப் வரும். ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 கப்பு சேர்த்தானே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 கப்பை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே காய் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது 100 கப்பு சேர்த்துட்டோங்க. ஸோ இப்போ அடுத்த வேர்ல்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு ஸோ பார்ட் 2ல் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேயா? ஸோ அடுத்த வேர்ல்டுக்கு வந்து போவோம். வர்றான் நம்மள மாதிரியே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். தாய் தம்பி நம்மக்கிட்ட வச்சுக்கூடாது. உன்னோட பெட்டு பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. அந்த பேய் மாதிரி ஒரு பெட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அது பயங்கரமாக இருக்குது. ஓகே அடுத்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா சென்காயா சைனா ஓரியண்டல் பீரியல் டவர். என்னடா இது எப்பா வாயில் நுழையாத பேராக இருக்குது. ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. போனதோட இது ரொம்ப பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் இது வந்து இதுதான் போட்டிருக்கானுங்க டீமன் வர்சஸ் ஏஞ்சல்னு. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட்டுன்னு பார்த்து ஒரு வாட்டி ஸ்பின் போட்டுருவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இருக்கிறதே. போடுற ஹேட்சை போட்டு தக்கிட்ட கோல்டன் எக்கா கோல்டன் டாகா. இதனால் ரேங்க் கொடுத்துட்டுருக்குறேன். இது எதுலங்க இதில் எதுங்க பெருசு தெரியலையே. இதில் எது பெருசு? வெறும் 2.5 கியூவா இல்லை இதுதான்? இருங்க ஒரு வாட்டி ஆட்ச் பண்ணி பார்த்துருவோம். இதில் எக்யூப் கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேர் கொடுத்துருக்கானுங்களா என்ன கொடுத்துருக்கானுங்க இருங்க பேக்கில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியில் இருக்குது. ஸோ அந்த மூட்டை தாங்க. ஸோ அந்த மூட்டை தான் பெருசு. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஏறிடலாங்க. ஸோ மேலே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டில் வாங்கின விங்ஸுங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் ஓடிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் ஒரு சாதிக்கக்கூடிய விஷயந்தான். ஓகேயா? ஸோ இன்னும் இதில் எவ்வளோ கப்பு கொடுக்க போகிறானுங்கன்னு தெரியல. ஸோ நிறைய கப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 100 அந்த மாதிரி கொடுத்தானுன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்தா 20 கொடுத்துருக்கானுங்க. ஓகே ஸோ 20 கப்பு. இங்கே யாரும் நின்றுருக்கான். இவன் நம்ம கூட ஓடியாந்துருவானா? ஹோ படி. ஐயோ இது வேறு போட்டுறானுங்களே. சரிப்பா ஓகே காய். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுங்க. ஸோ பார்ட் 2ல் வந்து சந்திப்போம். ஸோ ஃப்ளைட் டு ஸ்பேஸ் வந்து பார்க்காதவங்களாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனை ஏற்றி போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே பாய் டேக் கேர்.